விவஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் 12 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சக்தி வந்து பொன்னிக்கிட்ட வந்து சொல்றாருல, இந்த மாதிரி நான் உன்னை வந்து எப்போ பார்த்தேனே எனக்கு தெரியல, அப்ப நான் வந்து உன்னை மனக்கோலத்துல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, பொன்னி வந்து அந்த டேட்டு டைம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் உங்களை மறுபடியும் பார்ப்பேனான்னு இது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் வந்து எங்க அப்பாவோட மருத்துவ செலவுக்காக இந்த மாதிரி சைன் போட்டு வர கொடுத்தனால எனக்கு அவர் கூட தானே கல்யாணம் முடியறதா இருந்துச்சு. அந்த நேரத்துல நான் உங்கள பார்த்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன அப்படியே காட்டுறாங்க. இப்போ உடனே நான் வந்து ரொம்ப இதா ஏங்கிட்டு இருந்தேன். உங்கள ஒரு வாட்டினாச்சும் பாத்துற மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நீங்க வந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னமோ நடந்து நான் உங்க வீட்டுக்கே வந்துட்டேன். அப்புறமா பொன்னி இது பிரீத்தி கூட நடந்த கல்யாணம் அந்த சீன் எல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் நின்னு நான் வந்து உங்களுக்கு மனைவி ஆயிட்டேன் அப்படின்னு வந்து பொன்னி சொல்லும்போது, இப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, "நீ அழகா எல்லாமே ஞாபகம் வச்சு வரிசையா சொல்லிட்ட. ஆனா எனக்கு எங்க தொடங்குறது, எங்க முடிக்கிறது எதுவுமே எனக்கு தெரியவே இல்ல. நான் வந்து அன்னைக்கு உன்ன பார்த்தப்போ நான் உன்ன வந்து ஒரு சராசரி எனக்கு எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு இதுல தான் நான் பார்த்தேன். என்னோட ஒரு சக பொ பொண்ணா தான் நான் உன்ன பார்த்தேன். ஏன்னா, நான் அன்னைக்கு வந்து பிரீத்திய இது பண்ணிட்டு இருந்தனால, என்ன மனநிலையில இருந்தேன்னு உனக்கு தெரியும்ன்னு சொல்லி, அவர் வந்து பிரீத்தியோட பேரெல்லாம் சொல்லவே இல்ல. இன்டைரக்ட்டாவே சொல்றாரு. அப்ப நான் என்ன மனநிலையில இருந்தேன்னு உனக்கு தெரியும். எந்த மாரி சிச்சுவேஷன்ல நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா, நீ அந்த தாலி உன் கழுத்துல ஏறுன உடனேயே, நீ வந்து ஒரு சாதாரணமா அத நீ எப்படி ஏத்துக்கிட்டியா? இல்லையான்னு கூட தெரியல. ஆனா, நீ வந்து சாதாரணமா ஒரு ஒய்ஃபா அந்த வீட்ல என்னென்ன செய்யணுமோ, நீ பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்ட. ஆனா, என்னால இன்னுமே அத நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, பொன்னி என்ன சொன்னாங்கன்னா, "ஏன்னா எனக்கு உங்கள அவ்ளோ பிடிக்கும்" அப்படின்னோனே, இப்ப சக்தி வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்குறாரு. இந்த மாரி இன்னைக்கு காலையில போட்டிங் போகும்போது கூட எனக்கு உன் கூட வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில விஷயத்துல நான் என்ன அறியாம உன்ன ரசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா, எனக்கு வந்து அத வெளிப்படுத்தவே தெரியவே இல்ல. உன்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு ஏதோ ஒண்ணு என்ன தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில கூட அப்படிதான். நீ கீழ விழுந்தப்போ, நான் அவ்ளோ அழுதேன். நான் இந்த மாரி எமோஷனல் ஆனதே இல்ல அப்படி சொல்லிட்டு அவரோட எமோஷன்லாம் அப்படியே சொல் அப்படியே எல்லாமே சொல்றாரு. கார்த்தி கூட என்கிட்ட வந்து கேட்டான். "ஏன்டா நீ உனக்கு நீச்சல் தெரியாதே, எப்படி தண்ணீல குதிச்சேன்னு" கேட்டான். "அன்னைக்கு நீ என்ன கிணத்துல விழுந்து எப்படி காப்பாத்துனியோ, அதே நிலைமையில தான் நானும் இன்னைக்கு போய் உன்னைய வந்து காப்பாத்துனேன். எனக்கு வந்து உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குது பொன்னி. ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்றாரு. பொன்னி அப்படியே மெல்ட் ஆகி போய் நிக்கிறாங்க. ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, சக்தியும் ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப கியூட்டான சீனோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்